நான் டு டெல் யூ ஃப்ராங்க்லி, நரேந்திர மோடிஜி சீஃப் மினிஸ்டரா இருக்கச்சு அவரை போய் தனிப்பட்ட முறையில் சென்று பார்த்தேன். ஒரு 1 hour அவரோட ஒரு போட்டோ கூட நான் எடுத்துக்கல அவரோட. அந்த 1 hour நான் இருந்தப்போ நீங்க சொன்ன மாதிரி மத்திய சென்னை மகளிர் அணி செயலாளர் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நான் எந்த பதவியிலையுமே இருந்ததில்ல. வேணும்னா எனக்கு தெரிஞ்ச அந்த தலைவர்களிடம் போய் எனக்கு பதவி கொடுங்கள் என்று கேட்டிருக்கலாம். கண்டிப்பா நான் அந்த மாதிரி கேட்கிற டைப் கிடையாது. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். என்னாலும் இல்லாமல் இந்நாளில் சந்தோஷம் என் நெஞ்சில் உண்டாகுதே. இன்பங்கள் நின்றாட எண்ணங்கள் சொல்லாமல் எங்கெங்கோ பறந்தோடுதே. இந்த அம்மையார் தேர்தலுக்கு வேட்பாளர்கள் இவங்க யார காமிக்கிறாங்களோ அவங்கதான் வேட்பாளர். அவங்க லேம்ப் போஸ்ட் நிக்க வச்சு கூட ஜெயிக்க வைப்பாங்க இந்த அம்மா. இப்பொழுது இவரை பற்றி பேச வேண்டியது எனக்கு தேவையில்லாத ஒரு இது. ஏன்னா இவரை நான் எலிவேட் பண்ண விரும்பல. இப்ப நான் பேசின தலைவர்கள் இதைவிட நிறைய தலைவர்கள் இருக்கிறார்கள். இவர் அந்த லெவலுக்கு தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு நிறைய மெச்சூரிட்டி இருக்கணும், நாவடக்கம் தேவை. குஜராத், அப்போதைய குஜராத் எப்படி இருந்தது என்று எனக்கு தெரியும். இவர் முதலமைச்சராக இருக்கும்போது நாங்க இல்ல வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் திரும்பி போனப்போ குஜராத்தின் வளர்ச்சி மாற்றம் அத்தனையும் ஒரு தனி மனிதனால் ஒரு பதவி முதலமைச்சராக இருந்து கொண்டு நல்லது செய்ய முடியும், ஒரு மாநிலத்தை முன்னேற்றி காட்ட முடியும் என்பதை உலகிற்கு எடுத்துக்காட்டியவர். நான் இவர் ஒரு சினிமா ஹீரோவை தான் பார்க்கிறேன். இன்னும் அவர் அரசியல் தலைவராக பார்க்கவில்லை. அத்வானிஜி, அடல்ஜி அவர்களால் வளர்க்கப்பட்ட ஒரு அடுத்த இளம் தலைவர்களாக ஒருவராக இருந்து அடுத்த ரோக்கு ஒரு உதாரணமாக இருந்தவங்க. பாஜகவின் சரித்திரத்தை மாற்றி காட்டியவர். 2 பேரோட எம்பியோட நுழைந்த கட்சியை இன்றைக்கு இந்தியாவின் 75% மாநிலங்களில் நாங்கள் ஆட்சிக்கு புரிகிறோம் என்பதற்கு விதை போட்டவர் இவர். இவரோட ஃபேம் ஏன் தமிழகத்தை தாண்டி போகவில்லை? சுபாஷ் சந்திர போஸோடு இருந்தவர். இந்த ஒன்று போதும் இவருடைய பெருமைக்கு. கன்வர்ஷன் இல்லைன்னா நான் எதுக்கு இந்த நாட்டுல இருக்கணும்னு கேட்டேன் அந்நிய நாட்டு பெண்மணி. அப்போ உங்களோட ஏம் கன்வர்ஷன் தான். கிறிஸ்டியானிட்டியை பரப்ப வந்த ஒருவர். இவருக்கு நம்ம அளவுக்கு அதிகமாக மதிப்பு மரியாதை கொடுக்கிறோம். ஐ எம் நாட். தமிழ்நாட்டு அரசியலையே புரட்டி போட்டவர் பாஜக என்று எல்லோரும் இன்றைக்கு எங்களை பார்க்கிறார்கள் என்றால் அதற்கு ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணவர் இவர். அன்றைய காலகட்டத்தில் இவங்கெல்லாம் போனப்போ ஜெயலலிதா அவர்கள், கலைஞர் அவர்கள் இல்லாத காலகட்டத்தில் கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு தலைவர்னு இவரை பாக்குறேன். அவங்க அத்தனை பேர் போட்ட விதை அதுக்கு கரெக்ட் பர்சனா இவர் வந்தார். பட்டி தொட்டியெல்லாம் பிஜேபியை பற்றி பேச ஆரம்பித்தார்கள். அந்த ஒன்றிய அரசாங்கம், ஒன்றிய அரசு அப்படின்றது என்னை பொறுத்தவரை இவரோட இமேஜையே கீழே கொண்டு வந்துருச்சு. பொம்பளை ராஜான்னு என்ன கூப்பிடுறது. இவரோட க்ளோஸா டிராவல் பண்ணிருக்கேன் இவ்வளவு வருஷம். கத்துக்க வேண்டியது ஏராளம் இவரிடம். இது என்ன வேணா யார் வேணா என்ன வேணா பேசட்டும் இவர்கிட்ட. அன்காம்ப்ரமைசிங் பிரின்சிபல் இவரோட ஐடியாலஜில. நான் யார்கிட்டயும் போய் எனக்கு இந்த பதவி கொடுங்கள் என்று கேட்கவில்லை. உங்களிடம் சண்டை போடுகிறேன். எனக்கு நீங்க யூ ஜாலி வெல் கிவ் மீ a post and I think I deserve it. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் 134வது வார்டு கவுன்சிலர் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மகளிர் தினத்துல ஒரு சிறந்த நேர்மையான பெண் அரசியல்வாதி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பெண்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட முடியும், நாங்க இன்னைக்கு மட்டும் இல்ல இனி வரும் காலங்களிலும் பெண்கள் மட்டும்தான் சிறப்பானவர்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான முன்னுதாரணமாக இன்னைக்கு அரசியலில் நேர்மையாக செயல்படக்கூடிய ஒரு அரசியல்வாதி, பெண்
இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்து உலகத்துல முன்னேற முடியும் அப்படிங்கிறதுக்கு இவங்க ஒரு எடுத்துக்காட்டுன்னே சொல்லலாம். தாமரை டிவி நேயர்களுக்கு ஒரு மகளிர் தின வாழ்த்துக்களோட அப்படி ஒரு சிறந்த ஒரு பெண்மணியை இன்னைக்கு நம்ம நேர்காணல எடுக்க வந்திருக்கோம். யாரு அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா உமா ஆனந்த் அவர்கள் தான். அவங்க இன்னைக்கு சமுதாயத்தில் பெண்கள் வந்து எந்த அளவுக்கு முன்னேற முடியும் அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள வரவேற்கலாம். வணக்கம் மேம். நீங்க இன்னைக்கு மகளிர் தினத்துல பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? See, first, honestly, between you and me, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மகளிர் தினம், தாயார் தினம், தந்தையர் தினம், சிஸ்டர்ஸ் டே, பிரதர்ஸ் டே, அதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய இந்திய நாட்டு கலாச்சாரத்திற்கு இதெல்லாம் ஏன்னா கொண்டாடுகிறோம். இப்ப வேணா அந்த மாதிரி வெஸ்டர்ன் பார்த்து கத்துட்டோம். அம்மாவை மதிக்க தெரிந்த சமூகம் நமது. தந்தையை போற்றும், அன்னையும் பிதாவும் முன்னணி தெய்வம், அப்படிதான் நம்மளுக்கு சின்ன வயசுல. இப்ப வேணா இவங்க எல்லாம் அதை கெடுத்துட்டாங்க. கண்டிப்பா அதுல அன்னையும் பிதாவும் முன்னணி தெய்வம்னு தான் இப்ப வேணா நீங்க அதெல்லாம் படிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் கடவுளுக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா அவங்கள பாத்துக்கிட்டா போதும். வேற நம்மளுடைய தர்மத்திலேயே என்ன சொல்றது, ஒருவர் வந்து அம்மாவையும் அப்பாவையும் நல்லா பாத்துக்கிட்டாங்கனாக்க அவங்க வேற எந்த இதுவுமே பண்ண வேண்டாம். கடவுளோட நல்லாசி அவர்களுக்கும் நன்றாக இருப்பார்கள் அவர்கள். அப்படிதான் நம்மளுக்கு சொல்லித்தராங்க. அடுத்து ஒரு ஃபேமிலி பாண்டிங், இங்க கூட பிறந்தவங்களோட. இப்ப வேணா நம்ம ஒன் சைல்டு இதுக்கு வந்துட்டோம், முன்னாடி அப்படி இல்லை. அதே மாதிரி முன்னாடி வீட்டில் விதவையான சகோதரி தன்னுடைய சகோதரன் வீட்டிலோ தந்தையார் வீட்டிலோ வந்து இருந்தார்கள். சோ வீட்டை நம்மளுக்கு பார்க்கச்ச ஒரு அத்தை இருந்தாங்க, வீட்டுல அத்தை பார்த்துக்கிறதுக்கு இருந்தாங்க. அத்தை என்கிற பாசம், ஒரு பாசப்பிணைப்பு இருந்தது அந்த இதெல்லாம். ஸோ அதெல்லாம் மீறி தான் இன்னைக்கு வெஸ்டர்ன் கல்ச்சரோட இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் இந்த கொண்டாட்டம்லாம் ஆரம்பிச்சிட்டோம். அதனால அவங்களெல்லாம் உறவுகளை காற்றில் பறக்க விட்டு விட்டோம், இல்லை குழி தோண்டி புதைத்து விட்டோம். அதுதான் இன்றைக்கு யதார்த்தம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சனாதன தர்மத்திலும் பழைய பாரதத்திலும் இதற்கெல்லாம் தேவையே இல்லை. இன்னைக்கு குழந்தைங்களுக்கு அத இந்த மாதிரி தேவைகள் தவறான வழியில் சென்று கொண்டிருக்கிறது இந்த சமூகம் என்பதற்கு இதுதான் உதாரணம். இன்னைக்கு மகளிர் தினத்துல நான் உங்களுக்கு ஒரு சில முக்கியமான தலைவர்களுடைய படங்களை நான் காட்டுறேன். அதுல நீங்க உங்களுடைய கருத்து என்ன, நீங்க அவங்களை எந்த மாதிரியான ஒரு மனநிலை இருக்கு அப்படிங்கிறத நீங்க எங்களுக்கு கண்டிப்பா சொல்லணும். இதுல முக்கியமாக வந்து யாராலும் மறக்க முடியாத ஒரு தலைவர் வாஜ்பாய், அடல்ஜி. பாஜக இன்று இந்த நிலைமையை எட்டி இருக்கிறது என்றால் அதில் ஒரு பெரிய பங்கு இவருடையது. இன்னைக்கு ரோட்ல போற ஒவ்வொருத்தரும், ஹைவேஸ்ல ஊருக்கு போற, இந்தியா முழுக்க ஊருக்கு போற அத்தனை பேரும் அந்த தங்க நாற்காலி சாலையில் இந்தியா முழுக்க போறவங்க எல்லாருமே இவரை நினைவு கூற வேண்டும். 50 ஆண்டு 70 ஆண்டு கால ஆட்சியில் காங்கிரஸ் செய்யாததை இவரோட ஃபர்ஸ்ட் டேர்ம்லயே இவர் பண்ணி காமிச்சவர். இவர் நேர்மை, அரசியலில் நேர்மை அப்படிங்கிறது, அது இல்லாம எங்களை நித்தமும் பழிக்கும் திராவிட முன்னேற்ற கழகமே ஒற்றுக்கொண்ட ஒரு தலைவர். அதுக்கு மேல இவருக்கு என்ன பெருமை வேணும்? அண்ட் இன்னொன்னு, நீங்க நம்ம எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கொண்டது, பங்களாதேஷ் வரும்போது இவர் பார்லிமெண்ட்ல இந்திரா காந்தி அம்மையாரை வாழ்த்தி பேசியவர். அந்த பரந்த மனப்பான்மை எங்கு போயிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் காங்கிரசுக்கும்? இதுல இருந்து கத்துக்க வேண்டாம் அவங்க. அடுத்தது, மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று சூழறித்த ஒரு பெண்மணி, வெரி ஸ்ட்ராங் லேடி. அண்ட் தமிழ்நாட்டை தன்னுடைய கைக்குள் வைத்துக் கொண்டிருந்த ஒரு பிராமண பெண்மணி. இது திராவிட மண், இது ஈவே ராமசாமியின் மண், அதுக்கெல்லாம் அந்த இதெல்லாம் முறியடித்த ஒரு பெண்மணி. தைரியம் அண்ட் ஆட்சியை தன் கைக்குள் வைத்திருந்தார். போலீஸா இருக்கட்டும், ஐஏஎஸ் இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அந்த ஒரு லைனை டிராப் பண்ணி அவங்கள வச்சு எப்படி ஆட்சி புரிய வேண்டும், ஆட்சி எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் கட்சியே எடுத்துக்கங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது இவங்க கிட்ட, ஒரு இடத்துல இப்போ கவுண்டர் ஏரியானா கவுண்டருக்கு கொடுக்குறாங்க, செட்டியார்னா செட்டியாருக்கு, அந்த மாதிரி எல்லாம் தெரிந்த ஆளு இந்த மாதிரிலாம். இந்த அம்மையார் தேர்தலுக்கு வேட்பாளர்கள் இவங்க யாரை காமிக்கிறாங்களோ அவங்கதான் வேட்பாளர். அவங்க லேம்ப் போஸ்ட் நிக்க வச்சு கூட ஜெயிக்க வைப்பாங்க இந்த அம்மா. நிச்சயமா இந்த ஆட்சியையும் கட்சியையும் ஃபுல் 100% தன் கட்டுக்கோப்பாக வைத்து ஏழை எளிய மக்கள் எல்லாருமே
பார்த்திருக்க கூட மாட்டாங்க. ஆனா அத்தனை பேருடைய அபிமானத்தையும் பெற்ற ஒரு இரும்பு பெண்மணி. அடுத்தது ஈடி ஆகட்டும் மோடி ஆகட்டும் யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன். ஐ திங்க் இவர் இந்த கேட்டகரியிலேயே வரக்கூடாது இவர். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பேசின தலைவர்கள்லாம் பார்த்தோம், அது கிட்ட கூட இவர் வர முடியாது. இவர் அந்த நீங்க இந்த மாதிரி அவரை எலிவேட் பண்ண வேண்டாம். இவருக்கு இன்னும் நிறைய வருடங்கள் இருக்கிறது அந்த மெச்சூரிட்டியை வரத்துக்கு. இப்பொழுது இவரை பற்றி பேச வேண்டியது எனக்கு தேவையில்லாத ஒரு இதுன்னு. ஏன்னா இவரை நான் எலிவேட் பண்ண விரும்பல. இப்போ நான் பேசின தலைவர்கள் இதைவிட நிறைய தலைவர்கள் இருக்கிறார்கள். இவர் அந்த லெவலுக்கு தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு நிறைய மெச்சூரிட்டி இருக்கணும், நாவடக்கம் தேவை. என் பேனாமுனை நான் நினைப்பதை எழுதும். தமிழகத்துல நிச்சயமாக ஒரு உயர்ந்த தலைவராக திகழ்ந்தவர். he had a important role to play. தமிழகத்து அரசியலில் இவரை விலக்கி வைத்து தமிழக அரசியல் நடக்காது, நம்ம பேச முடியாது நிச்சயம் தமிழக அரசியலை பற்றி. அண்ட் எனக்கு ஒன்று, அவர்கிட்ட பர்சனலா ஐ ஹவ் இன்டராக்டட் வித் ஹிம். அதனால எனக்கு நான் ஒரு கட்சியை 14 வருடம் ஆட்சியில் இல்லாத இருந்த பொழுதும் அதை கட்டுக்கோப்பாக வைத்திருந்த ஒரு திறமையான தலைவர். நீ ஆணாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஆட்சி சிறப்பாக நடக்க வேண்டும், அதை நான் செய்து காட்டுவேன். எல்லாரும் இவங்களை இரும்பு பெண்மணின்னுவாங்க. எனக்கு அவங்க கிட்ட ரொம்ப அவங்களுக்கு அந்த அளவு ரெஸ்பெக்ட் எல்லாம் எனக்கு கிடையாது. ஏன்னா அவங்களது எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு செல்ஃபிஷ் இதை தான் நான் பார்த்தேன். எல்லாத்துலேயுமே ஒரு இமேஜ், கரீபி ஹட்டாவ், அந்த மாதிரி எமர்ஜென்சி ஒரு பெரிய பிளாட். நிச்சயமா அவங்களோடதுல தோல்வியை சந்திக்க முடியாத ஒரு தலைவியாக தான் நான் பார்க்கிறேன். அண்ட் தந்தையின் தயவால் அந்த பதவிக்கு வந்தவர். அவரோடது ஒரு இப்ப ஜெயலலிதா அம்மையார் எடுத்தீங்கன்னா ஹர் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி அந்த மாதிரி. கண்டிப்பா இவங்களுக்கு பீயிங் ஜவஹர்லால் நேருஸ் டாட்டர், அதுதான் இவங்களோட ஒரு இதுவா பார்ப்பேன் நான். இன்னைக்கு 19 நாடுகள் இவரை பேசாமல் கண்டிப்பாக இருக்காது. தமிழை உலகமெங்கும் அறிய செய்த ஒரு தலைவர், இன்றைக்கு ஒவ்வொரு இளம் தலைமுறையினர் மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் நரேந்திர மோடி. நிஜமாவே அவதார புருஷனாகத்தான் நான் பார்க்கிறேன் இவரை. ஃபர்ஸ்ட் குஜராத்ல ப்ரூவ் பண்ணிட்டார். அவ்வளவு எதிர்ப்பு அவருக்கு. நிச்சயமா. அண்ட் குஜராத்தை மாற்றி காட்டியவர். ஏன்னா நான் ஏன் இதை தைரியமா சொல்றேன்னா, மோடி அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பு நான் அங்கு வசித்திருக்கிறேன். அங்க குஜராத், அப்போதைய குஜராத் எப்படி இருந்தது என்று எனக்கு தெரியும். இவர் முதலமைச்சராக இருக்கும்போது நான் அங்க இல்லை வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் திரும்பி போனப்போ குஜராத்தின் வளர்ச்சி, மாற்றம் அத்தனையும் ஒரு தனி மனிதனால் ஒரு பதவி முதலமைச்சராக இருந்து கொண்டு நல்லது செய்ய முடியும், ஒரு மாநிலத்தை முன்னேற்றி காட்ட முடியும் என்பதை உலகிற்கு எடுத்துக்காட்டியவர். ஒரு செல்ஃப்லெஸ் சர்வீஸ், மக்களுக்கு என்ன தேவை அப்படின்ற அந்த சூட்சுமத்தை அறிந்து கொண்டு என்ன எதிர்ப்பு வந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், அந்த ஒரு குறிக்கோள், அதனுடன் நாட்டுப்பற்று. இந்த நாட்டோட ஃபர்ஸ்ட் இந்த மக்களுக்கு என்ன தேவை, இதனால் என்னுடைய நாடு உயரப்போகிறது அப்படின்றத செய்ய முடியும், முடியாததையும் செய்ய முடியும். என் கையில் ஆட்சி இருந்தால் என்ன செய்ய முடியும் என்பதற்கு ஒரு உதாரண புருஷர். இந்த நாட்டில் இவர்கள் தீய சக்தி என்று மக்களுக்கு இது ஆதி பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, இது ஒரு தீய சக்தி அப்படின்னு மக்கள் மனதில் ஒரு டயலாகை பதிய வைத்த ஒரு புதிய அரசியல் தலைவராக வந்திருப்பவர். நான் திரும்பி இவருக்கு சொன்ன மாதிரியே தான் இது, உதயநிதிக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு சொன்ன மாதிரி இன்னும் இவரெல்லாம் வரவேண்டிய தூரம், வளர வேண்டிய இதெல்லாம் நிறைய இருக்கு. நான் இவர் ஒரு சினிமா ஹீரோவை தான் பார்க்குறேன், இன்னும் அவரை நான் அரசியல் தலைவராக பார்க்கவில்லை. கண்டிப்பா இன்னைக்கு மகளிர் கண்டிப்பா இவர்களை அடிக்கடி நினைவு கூற வேண்டும். அப்படி ஒரு சிறந்த ஒரு பெண் தலைவர். நான் அவரோட இன்டராக்ட் பண்ணியிருக்கேன். ரிமார்க்கபிள் லேடி. நிச்சயமா எளிமையானவர். சிறு வயதிலேயே எனக்கு அண்ட் எனக்கு என்னன்னா,
பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு தலைவர் துதிப்பாடு கிடையாது, ஒரு குடும்ப துதிப்பாடு கிடையாது. கண்டிப்பா உங்களுக்கு திறமை இருந்தால் எல்லாருமே வரலாம் அப்படின்னுட்டு ஃபர்ஸ்ட் ரோ ஆஃப் லீடர்ஸ், செகண்ட் ரோ ஆஃப் லீடர்ஸ், தேர்ட் ரோ ஆஃப் லீடர்ஸ் அப்படின்றதுக்கெல்லாம் இவங்க செகண்ட் ரோல அத்வானிஜி, அடல்ஜி அவர்களால் வளர்க்கப்பட்ட ஒரு அடுத்த இளம் தலைவர்களாக ஒருவராக இருந்து அடுத்த ரோக்கு ஒரு உதாரணமாக இருந்தவங்க, அடுத்த கட்ட தலைவர்களுக்கு ஒரு உதாரணமாக இருந்த லேடி. ஃபாரின் அஃபேர்ஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் எவ்வளவு அழகாக ஹேண்டில் பண்ணார். லேட்டஸ்ட்ல முன்னாடி மீதி மினிஸ்ட்ரியில இருந்தாங்க, டெல்லியில சீஃப் மினிஸ்டர். கட்சி எந்த பதவியை கொடுத்தாலும் அது பிடிக்கிறதோ பிடிக்கலையோ அதை எடுத்துக்கொண்டு, ஏன்னா டெல்லியில அவங்க சீஃப் மினிஸ்டர் ஆக்கும்போது ஆனியன் பிரைஸ் ஹை, அப்ப அவங்கள மாத்தி டெல்லிக்கு அனுப்பிச்சாங்க. சோ எதுவாக இருந்தாலும் கட்சி கொடுக்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டு திறம்பட செயலாற்றுவேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு கண்ணியம், ஒரு மரியாதை என்றால் அதை உணர்த்தி காட்டியவர். ரிமார்க்கபிள் லேடி, டைனமிக் லேடி. உங்களுக்கு பிடித்தமான நெருக்கமான ஒரு தலைவர், மறக்க முடியாத ஒரு தலைவர்? நிச்சயமாக எனக்கு அத்வானி அவர்கள். அத்வானிஜி இன்றைக்கு நான் சொன்ன மாதிரி பாஜகவின் சரித்திரத்தை மாற்றி காட்டியவர். 2 பேரோட எம்பியோட நுழைந்த கட்சியை இன்றைக்கு இந்தியாவின் 75% மாநிலங்களில் நாங்கள் ஆட்சிக்கு புரிகிறோம் என்பதற்கு விதை போட்டவர் இவர். இவருடைய ரத யாத்திரை யாரும் மறக்க முடியாத மனிதர். இன்றைக்கும் பாரதிய ஜனதா கட்சி இவர்களுடைய உழைப்பை மறக்கவே முடியாது. மறந்து விட்டோம் என்றால் எங்களை மன்னிக்க முடியாது. இன்னைக்கு பெண்கள் ஒரு அன்னையாக, ஒரு மாதாவாக திகழ வேண்டும். அதற்கு உதாரணமாக இருந்த ஒரு அழகான ஒரு பெண்மணி சிந்தியா அவர்கள். நிறைய பேருக்கு தெரியாது இவங்க. நிச்சயமா இவங்களோட கான்ட்ரிபியூஷன் அந்த காலத்து ஜனசங், அதில் அத்வானி, வாஜ்பாய், பைரான் சிங் ஷெகாவத் அவங்களோட இருந்தவர். பாரதிய ஜனதா கட்சி ஒரு விதை போட்ட இடத்திலிருந்து அது செடியாக வளர்ந்து இன்றைக்கு மரமாக இருக்கிறது. அதை பார்க்க இவருடைய பெண்கள், இவருடைய பிள்ளை பேரன் இன்னைக்கு இருக்காங்க. இதுல ஒரு அவங்க சொல்லலாம் ராஜமாதா அதனால் அப்படி இருந்தாங்க அப்படின்னுட்டு. ராஜமாதா என்பதற்காக அரசியல் அரண்மனையில் பூட்டி கொண்டு இருக்கவில்லை. இந்தியாவிற்கு எது தேவை, எது முக்கியம் என்பதை வெளியில் வந்து உணர்த்தி காட்டியவர். எமர்ஜென்சில ஜெயில இருந்தப்போ கூட அவங்களோட இமேஜ் அப்படியே காப்பாற்றுங்க. அதுக்குதான் இந்திரா காந்தி அம்மையாரை கேட்டப்போ நான் சொன்னேன், ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு இவங்களையும் காயத்ரி தேவியும் ஜெயில போட்டவங்க அந்த அம்மா. அப்புறம் எப்படி அவங்கள பத்தி நம்ம பேச முடியும்? என்ன பேசுறது அவங்களெல்லாம் பத்தி? இவர்களை பற்றி பேச முடியும். அதுல அவங்க பூஜையெல்லாம் சொல்லுவாங்க, இவங்க பண்ற பூஜையெல்லாம் பத்தி ராஜாண்ணாலாம் சொல்வார். அதுல அண்ணாந்து பார்த்து நமஸ்காரம் செய்யலாம். ஏன்னா உங்களுடைய அரண்மனையை விட்டு வெளியே வந்து இந்தியாவிற்கு எந்த கட்சியின் வளர்ச்சி தேவை என்பதை உணர்ந்து அதற்கு உரமிட்டவர். எந்த கட்சி ஆரம்பித்தாலும் இவர்களுடைய பெயரை உச்சரிக்காமல் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஆன்மீக தலைவராக இன்றைக்கும் ஒரு இளைஞர்கள் மத்தியில் செல்வாக்காக இருக்கக்கூடிய ஒருவர். இளைஞர்கள் மத்தியில எல்லார் மத்தியிலுமே தமிழகம், இவரோட ஃபேம் ஏன் தமிழகத்தை தாண்டி போகவில்லை? சுபாஷ் சந்திர போஸோடு இருந்தவர். இந்த ஒன்று போதும் இவருடைய பெருமைக்கு. கண்டிப்பா இன்றைக்கு எல்லோரும் ஆன்மீக அரசியல் தமிழ்நாட்டிற்கு மிகவும் தேவை என்பதை உணர்த்தியவர். கடவுள் மாத்திரம் என்னோட ஒரே ஒரு குறை என்னன்னா, கடவுள் இவருக்கு இன்னொரு 10 வருஷம் கொடுத்திருக்கு. என்னோட ஆயுஸ்ல இருந்து எடுத்துக்கிட்டு கூட இவருக்கு கொடுத்திருக்கலாமே. இவருக்கு தமிழகம் நன்றாக இருந்திருக்குமே. இவர் இருந்திருந்தால் இன்னொரு 10 வருடம் இவருக்கு கொடுத்திருக்கலாம். என்னோட பாபருக்கு சொல்லுவாங்க, ஹுமாயூன் இருக்கச்ச என்னுடைய உயிரை எடுத்துக்கோடு அப்படின்னு நான் நினைச்சுப்பேன். என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எங்க எல்லாரோட இதுல இருந்து எங்களோட டைம்ல இருந்து ஆளுக்கு எங்களுதுல இருந்து ஒரு 10 வருஷம் இவருக்கு கொடுத்திருக்கலாமே. நல்லா இருந்திருக்குமே தமிழகம் நன்றாக செழிப்போடு பொலிவோடு இருந்திருக்குமே இவர் உயிரோடு இருந்திருந்தால். பெண்கள் இன்னைக்கு வீரத்தோடு யாரையும் எதிர்க்கலாம், என்னால் முடியும், சாதிக்கவும் முடியும் என்று காட்டிய ஒரு பெண்மணி வேலு நாச்சியார். தமிழகத்தின் பெருமைனா இவர் தான். இவரை பத்தி
மற்ற இடத்திற்கு இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பேரும் இருக்காங்க, வேற வெளி மாநிலத்திலும். இந்த மாதிரி இவங்களெல்லாம் பத்தி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் டெல்லியில இல்லை ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இந்த மாதிரி இருக்கும். இப்ப தேவரையாவோ இவங்களையோ பத்தி என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு எக்ஸிபிஷன் இருக்கணும். இவங்க எல்லார பத்தியும் எல்லா ஸ்டேட்லயும் கண்டிப்பா ஒவ்வொருத்தரும், இப்ப ஜான்சி ராணி அவங்கள பத்தி இருக்கணும், அஹல்யாபாய் ஹோல்கர், இந்த மாதிரி தமிழ்நாட்டுல அவங்களுக்குன்னு ஒரு இருக்கணும். இந்தியா முழுக்க இப்படி இப்பேற்பட்ட உன்னத தலைவர்கள், இந்த நாட்டிற்காக போராடியவர்கள், இவர்களை பற்றி பிறக்கிற குழந்தையிலேருந்து அவங்களுக்கு தெரியணும். கண்டிப்பா அப்படி இருந்தா வேலுநாச்சியார் மாதிரி எல்லாம் எப்பேற்பட்ட ஒரு வீரம், நிச்சயமா வீரம். உங்களை போலவே, அதாவது உங்களுக்கும் குழந்தைகள் என்றால் ரொம்ப பிடிக்கும். அதே போல அன்பிற்கும் உண்டோல் அடைக்குந்தால் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தருமாதா, அந்த திருக்குறளுக்கு ஏற்ப அன்பு பாசம் குழந்தைகளை கட்டி அணைத்து கொஞ்சக்கூடிய ஒரு தலைவர். என குழந்தைகள்னு சொன்ன உடனே உங்களுக்கும் ஒரு சிரிப்பு வந்துருச்சு. அதே போல குழந்தைகளுக்காகவே வாழ்ந்த ஒரு அழகான ஒரு பெண். இன்னொன்னு நான் அது உங்களோட இது ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா இவங்களோடது கன்வர்ஷன் வாஸ் ஒரு பிஸ்னஸ். அவங்க நீங்கள்லாம் சொல்லலாம் சேரிட்டி ஆரம்பிச்சாங்க அப்படின்னுட்டு, எல்லாத்துக்குமே ஒரு 2 காயின் இருக்கு. நான் அது இவங்களோட இமேஜ் ஒரு பில்டப் இமேஜ் என்னை பொறுத்த வரைக்கும். எப்படி கன்வர்ஷன் இல்லைன்னா நான் எதுக்கு இந்த நாட்டுல இருக்கணும்னு கேட்டேன், வெளி அந்நிய நாட்டு பெண்மணி. அப்போ உங்களோட ஏம் கன்வர்ஷன் தான், கிறிஸ்டியானிட்டியை பரப்ப வந்த ஒருவர். இவருக்கு நம்ம அளவுக்கு அதிகமாக மதிப்பு மரியாதை கொடுக்கிறோம். ஐ எம் நாட். ஆனா அவங்க குழந்தைகளுக்காக குழந்தைகள் மேல அந்த அன்பு என்பதை, அந்த அன்பு இருக்கணும்னாக்க, அன்பு இருந்தாக்க நீங்க அவங்கள கன்வெர்ட் பண்ணக்கூடாது. எந்த குழந்தை, எல்லா குழந்தையும் சமம் தானே. ஏன் இந்து குழந்தைக்கு மாத்தி ஒரு கிறிஸ்டின் பேரை வைக்கிறீங்க? அப்போ உங்களோட ஐடியா என்ன, உங்களோட ப்ரையாரிட்டி என்ன? என்னால ஐ வில் நாட் கிவ் ஹர் தி டியூ. அழகாக சொல்லக்கூடிய, ஏன்னா இவரை பற்றி உங்களுக்கு சொன்னாலே அது என்னுடைய மகன், நான் எப்படி நானே புகழ்ந்து சொல்ல முடியும். அப்படி ஒரு தலைவராக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நீங்க நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கீங்க. அண்ணாமலை அவர்கள், நான் அக்கா என்று கூப்பிடுவேன், அவர் என்னை மகனாக பார்ப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் நிச்சயமாவே அக்கான் தான் கூப்பிடுவார் அவரு. சோ என் வயசை குறைச்சிடுறாரு. ஏன்னா என் பொண்ணை விட 2 வயசு பெரியவர். நிச்சயமாக எனக்கெல்லாம் ஒரு பாசம், அவரை பார்த்தாலே ஒரு பாசம், மகிழ்ச்சி. அப்படியே எனக்கு கட்டிக்கிட்ட, ஐயோ தம்பி அப்படின்னுட்டு கட்டிக்கணும் இவரை பார்த்தா. ஒரு காண கிடைக்காத, ஒரு கிடைக்க முடியாத ஒரு பொக்கிஷம் இவரு. இவங்க அம்மாவை பத்தி வேணா பெருமைப்படலாம், இப்படிப்பட்ட ஒரு மகனை பெற்றிருக்கிறாயே அப்படின்னுட்டு. உனக்கு மாத்தின மகன் இல்லை, எங்களை மாதிரி நிறைய பேருக்கு. கண்டிப்பா விடாமுயற்சி, ஹார்ட் ஒர்க், பேஷன் இவரோடது. அண்ட் பேச்சு திறமை, பேசுவதற்கு முன் ஹோம்ஒர்க்கை பார்த்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், தமிழ்நாட்டு அரசியலையே புரட்டி போட்டவர். பாஜக என்று எல்லோரும் இன்றைக்கு எங்களை பார்க்கிறார்கள் என்றால் அதற்கு ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணவர் இவர். ஆனா நீங்க அவரை விட ஒரு மூத்த அரசியல் தலைவர், அது எப்படி உங்களால் இவரை ஒரு சிறிய ஒரு தலைவரை எப்படி அவ்வளவு ஈஸியா ஏத்துக்க முடியுது? ஒரு சிறந்த தலைவர்னு அந்த பெருமையை கொடுக்க முடியுது. நான் அதனால மீதி பேரோட எஃபர்ட்ஸ் இது பண்ணல. இப்போ இல கணேசன் ஜியாக இருக்கட்டும், எச் ராஜா அவர்களாக இருக்கட்டும், பொன்னார் ஜியா இருக்கட்டும், சிபி ராதாகிருஷ்ணன், அவங்கெல்லாம், இல கணேசன் ஜி தான் என்னை விட, அவரும் பொன்னாரும் தான் என்னை விட பெரியவங்க. சிபிஆர் ஹெச்ஆர்ஜி எல்லாம் என்னை விட சின்னவங்க. ஆனா எனக்கு முன்னாடியே அவங்க எல்லாம் அரசியலுக்கு வந்துட்டாங்க. சோ அவங்க எல்லாருமே போராட வேண்டி இருந்தது அன்றைய அரசியல் களத்தில். ஏன்னா அன்றைக்கு மொபைல் இது எதுவுமே கிடையாது, சோசியல் மீடியாலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க கட்சியை. அன்னைக்கு பஸ்ல போய் நடந்து போய், அன்றைக்கு டோட்டலி ஹாஸ்டைல். இந்த திராவிட பூமியில அவங்க பட்ட கஷ்டம் அவ்வளவு. கட்சியை வளர்க்க ஒரு 10 பேரை கூப்பிட்டு கூட்டம் போட, அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டவங்க அவங்க எல்லாரும். அன்றைய காலகட்டத்தில் இவங்கெல்லாம் போனப்போ, ஜெயலலிதா அவர்கள், கலைஞர் அவர்கள் இல்லாத காலகட்டத்தில் கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு தலைவர்னு இவரை பாக்குறேன். அவங்க அத்தனை பேர் போட்ட விதை, அதுக்கு கரெக்ட் பர்சனா இவர் வந்தார். பட்டி தொட்டியெல்லாம் பிஜேபியை பற்றி பேச ஆரம்பித்தார்கள். எல்லா வயது தரப்பினரையும் கவர்ந்திழுக்க ஒரு வசீகரம், பேச்சு, மரியாதை, எல்லாமே. ஒரு இன்றைய ஒரு அரசியல் இஷ்டமே இல்லாத
இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு வயது. அந்த தரப்பினரை கவர்ந்தவர். கண்டிப்பா. அடுத்து முதியோர் எடுத்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்கிறவங்க, என் பிள்ளை அந்த மாதிரி பார்க்க வச்சது. கண்டிப்பா. மீதி பேர் என்னுடைய சகோதரன், என்னுடைய மூத்த சகோதரன், என்னுடைய இளைய சகோதரன் அப்படின்ற மாதிரி எல்லா ஏஜ் குரூப்பையுமே பேசி கவர்ந்தெழுக்கும் சக்தி இருந்தது. பிஜேபி என்ற ஒரு கட்சியை பற்றி அனைவருமே இவருடைய பிரஸ் மீட்டிங்னாக்க எவ்வளவு பிரஸ், ஆக்சுவலி எங்கிட்ட நிறைய பிரஸ் சொல்லியிருக்காங்க we miss him அப்படிங்கிறாங்க. நிச்சயமா. இன்றைக்கு அவர் தலைவர் இல்லை என்றாலும் இன்றைக்கு அவர் ஒரு பிரஸ் மீட்டிங் கொடுக்கிறாருனாக்கா ஓடுறோம்ல எல்லாரும். கண்டிப்பா. அது ஸோ நிச்சயமாக ஒரு சாமானிய குடும்பத்திலிருந்து வந்து தன்னுடைய திறமையினால் எப்படிப்பட்ட ஐஐஎம் அங்கெல்லாம் போய் படிச்சு ஐபிஎஸ் பாஸ் பண்ணி எந்தவித ஃபேமிலி பேக்ரவுண்டும் இல்லாம அரசியல்ல தன்னுடைய பொது வாழ்விலையும் போலீஸாருக்கு வந்தவர். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்த பிறகு அவருடைய அந்த 4 ஆண்டு கால தலைமையின் கீழ் பாஜக தனித்து நின்றும் எலெக்ஷன்ல, கார்பரேஷன் எலெக்ஷன் அவர் வந்த உடனே அதுல சென்னை வந்து திராவிட கட்சிகளின் கோட்டை என்ற மாயையை உடைத்தார். நிச்சயமா. 70 இடங்கள்ல மொத்தம் 200 சீட்டுல 70 இடத்துல 2வது வந்தோம். இதை விட இவருக்கு என்ன திறமை. அடுத்து பார்லிமெண்ட்லயும் நாங்க எலெக்ஷன் 78 அசம்பிளி சீட்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அலையன்ஸ் கிடையாது. ஆமா. அவங்ககிட்ட 78 இடங்களில் நாங்கள் 2வதாக வந்தோம். இதெல்லாம் இவருடைய அச்சீவ்மெண்ட் தானே சொல்லணும். நிச்சயமா. தமிழ்நாட்டை தழைக்குனிய விடமாட்டோம், அடுத்ததும் 2.0 திராவிட மாடல் மட்டும்தான். நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு தலைவர் இவர். ஏன்னா கலைஞர் அவர்களின் கீழ் இருந்து படிப்படியாக தான் அரசியல் வந்தார். உடனே எடுத்த உடனே இவரை உதவி துணை முதலமைச்சராகவோ அப்படி எல்லாம் பண்ணல. அரசியலில் படிப்படியாக முன்னுக்கு வந்தவர். பட் என்ன பற்றி கண்ணியமிக்க மரியாதை கொடுப்பார், எல்லாம் கொடுப்பார். ஆனா எனக்கு என்னமோ அவர் வந்து முதலமைச்சராக ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிட்டார் அப்படிங்கிறது எனக்கு ஒண்ணு. இது ஏன்னா எப்போ நாங்க இவங்க செய்யற நல்லதை ஒத்துக்கிறோமோ, இவரும் மத்திய அரசு செய்திருக்கும் நல்ல முயற்சிகளை மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கும், இதை பத்தி ஆக்ஷனை பத்தி அவங்க பிளான்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அரசாங்கம், மத்திய அரசாங்கம், அது அந்த ஒன்றிய அரசாங்கம், ஒன்றிய அரசு அப்படின்றது வந்து என்ன பொறுத்தவரை இவரோட இமேஜையே கீழே கொண்டு வந்துருச்சு. அது இல்லாமல் இருந்தால் ஸ்டாலின் அவர்களுக்கு நற்பெயர் இருந்திருக்கும். நிறைய அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது, வாய்ப்புகளை மிஸ் பண்ணிட்டார் அவர். அடுத்தது ஆன்மீகமாகட்டும், அனைத்து தலைவர்களாகட்டும், யாராக இருந்தாலும் போராடிதான் வெல்ல வேண்டும் என்றால் அதை போராடி நான் வெற்றி கண்டு விடுவேன். அதை வெற்றி கண்ட ஒரு அழகான ஒரு மூத்த தலைவர். அழகான, என்னுடைய மிகுந்த பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பாஜகவின் தலைவர். எனக்கு ஒரு பெருமை என்னன்னா, பொம்பளை ராஜான்னு என்ன கூப்பிடுறது. இவரோட க்ளோஸா டிராவல் பண்ணியிருக்கேன் இவ்வளவு வருஷம். கத்துக்க வேண்டியது ஏராளம் இவரிடம். இது என்ன வேணா, யார் வேணா, என்ன வேணா பேசட்டும் இவர்கிட்ட. அன்காம்ப்ரமைசிங் பிரின்சிபல் இவரோடது. ஐடியாலஜில அத்வானியாலும் அட்டல்ஜியாலும் இவங்க சுஷ்மா ஸ்வராஜ், ராஜமாதா, அவங்க அப்பேற்பட்ட பாரதிய ஜனதா கட்சியின் முன்னோடி தலைவர்களால் மிகுந்த பாசத்துடன் பார்க்கப்பட்டவர் அல்ல. நான் வந்து எனக்கு அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் நிச்சயமா இருக்கும். கண்டிப்பா எனக்கு என்னோட நான் அவர்கிட்ட, அவரு இல கணேசன் யார் எடுத்துட்டாலும் இல கணேசன் ஜியோட இன்ஃப்ளூயன்ஸும் எனக்கு இருக்கும். எனக்கு இவங்க கிட்டலாம் பிடிச்சது பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு ஊர் பேரை சொன்னா அந்த ஊர்ல எந்த தொண்டன் காரியம் அதை பற்றி இன்றைக்கும் அவர்களால் பேச முடியும். கண்டிப்பா. அதெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதம், பாரதிய ஜனதாவிற்கே ஒரு வரப்பிரசாதம் என்று பார்ப்பேன். கண்டிப்பா. இன்னைக்கு கொஞ்ச நாட்களாக அவருடைய பேச்சு அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து மிஸ் பண்றோம் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே சொல்றாங்க. நீங்க அதை எப்படி ஃபீல் பண்றீங்க? நிச்சயமா மிஸ் பண்ற ராஜாண்ணாவை. பழைய ராஜாண்ணா திரும்பி சீக்கிரம் பார்ப்போம், வெகு விரைவில் அவரை திரும்பி பார்ப்போம். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு இப்படி தமிழ்நாட்டில் இருப்பதற்கு
அண்ணாமலை வந்து பட்டி தொட்டினா அதற்கு முன்னோடியாக இருந்தவர் இவர். நிச்சயமா அதிரடி அமைச்சர். மீதி தலைவர்கள் வேற ஒரு மாதிரி, நான் சொன்ன மாதிரி எல்ஜி அவர்களது ஒரு மாதிரி பேச்சு அந்த மாதிரி இருந்தாக்க இவரோடது. இவங்களதெல்லாம் இன்னொன்னு அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது இவங்களோட டிசிப்ளின். கண்டிப்பா இந்த நான் சொன்ன தலைவர்கள்னா டைம், இப்ப நான் முன்னாடி சொன்னேன் நேரத்திற்கு மதிப்பு என்பதை எல்ஜியா இருக்கட்டும், இவங்கெல்லாம் டைம் நம்ம சொல்லிட்டோம்னா 10 நிமிஷம் முன்னாடி இருப்பாங்க. அவங்க கண்டிப்பா முன்னாடி அடிச்சு பிடிச்சிட்டு ஓடணும் நம்ம அவர்கிட்ட ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம்னா. நிச்சயமா. சோ நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு தொண்டனும் இன்றைக்கு இலகணேசன்ஜி இல்லாமல் இருக்கலாம், ஒரு இவர் இப்போ எச் ராஜா வந்து உடம்பு சரியில்லை, ஆனா அவர்கள் எவ்வளவு நேசிக்கப்படுகிறார்கள் தொண்டர்களால். அண்ணா சொன்ன மாதிரி தர்ம போராளி என்பது இவர் ஒருத்தருக்கு தான். கண்டிப்பா இவர் ஒருத்தருக்கு தான் அது பொருந்தும். இதை விட பொருத்தமான தலைவர் கிடையாது என்னை பொறுத்தவரை தர்ம போராளி என்ற பேருக்கு. நிச்சயம். அதுல நான் சொன்ன மாதிரி நான் ப்ரெஜுடிஸ்டா இருக்கலாம்னு நினைச்சுப்பாங்க, நிச்சயமா கிடையாது. ஏன்னா பொது வாழ்க்கையில் தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இவங்கெல்லாம் உதாரணம். இவங்கெல்லாம் அண்ணாக்கு எவ்வளவுதான் இருந்தாலும் ஒரு தொண்டனோட பேரை சொல்ல முடியும், டைம் இருக்காது, ஆனாலும் முகம் சொலிக்காமல் கோபத்தை காமிக்காம அவங்க கிட்ட எப்படி இருக்கிறது அப்படின்னுட்டு இதெல்லாம் கொஞ்சம் பொம்பளை ராஜா அப்படின்றதுக்கு எனக்கு அவர்கிட்டேந்து இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்தா கூட எனக்கு ஒரு பெருமை தான். பெண்களை வந்து உயர்ந்தவர்களாக பார்க்கப்படக்கூடிய நிறைய தலைவர்களை பற்றி சொன்னீங்க. ஆனா உங்களை பற்றி ஒரு சின்ன ஒரு கருத்து, இது வந்து மக்கள் உங்களுக்காக கொடுத்தது, அதை நான் உங்களுக்காக சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நீங்க ஒவ்வொரு தலைவர்களை பற்றியும் வந்து நீங்க சொல்லும் பொழுது அதில் அனைவருக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அளவுக்கு உமானத் அவர்கள் இருக்கிறார்கள். ஏன்னா அடுத்தது அவர்களுடைய எண்ணம் எந்த அளவுக்கு போகும், அடுத்த ஒரு மேல் பதவிக்கு வர வேண்டும் என்று மக்கள் ஆசைப்படுவதாக இந்த நிறைய கமெண்ட்ஸ்ல கொடுத்திருக்காங்க. மகளிர் தினத்துக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்க அடுத்த பொசிஷனுக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க, உங்களுடைய கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? கட்சி என்ன முடிவு பண்றதோ அதுதான். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து அத்வானிஜி அவங்களெல்லாம் பார்த்து இங்க தமிழ்நாட்டில் நான் சொன்ன அத்தனை தலைவர்களும் இலகன்சி அவங்களெல்லாம் பார்த்துருக்கேன். டிசிப்ளின்ட் அண்ட் கமிட்டட் பார்ட்டி காரியகர்த்தாஸ். இதில் யாராக இருந்தாலும் பார்ட்டி என்ன கொடுக்குதோ அதுதான். சுஷ்மா அவர்களை போல் கட்சி என்ன சொல்லுதோ அதை நான் செய்வேன். அவ்வளவுதான், கட்சி தான். ஏன்னா கட்சி தான் முக்கியம். இதுல பாரதிய ஜனதா கட்சி தான் நாட்டிற்கு நல்லது. அதனால அந்த கட்சி என்ன சொல்றாங்களோ அதுதான். என்டிஏ கூட்டணியில் அடுத்து வர கூட்டணி யாருதுன்னு சொல்ல முடியுமா? நான் வந்து சொல்லியிருக்கேன் இல்லையா, நான் வந்து தலைவர்களுடன் நெருக்கமாக இருந்தாலும் இதை நான் சொல்லணும் ஆக்சுவலி உங்ககிட்ட. இப்போ நான் வந்து அத்துணை தலைவர்களிடம் நெருக்கமாக முன்னாடி இலகணேசன்ஜியாக இருக்கட்டும், பொன்னார்ஜியா இருக்கட்டும், சிபிஆர்ஜியா இருக்கட்டும், இவங்க இருக்கட்டும். ஆனா இவங்க யார்கிட்டயுமே போய் எனக்கு பதவி கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டதில்லை. ஒருத்தர்கிட்ட கூட போய் நான் கேட்டதில்லை. தம்பி அண்ணாமலையிடம் சண்டை போட்டு இருக்கிறேன். அண்ணாமலைஜிக்கிட்டே சொல்லியிருக்கேன் நான் ஜெயிச்சு வந்தப்போ, தம்பி இத்தனை தலைவர்கள் எனக்கு தெரியும், நான் யார்கிட்டயும் போய் எனக்கு இந்த பதவி கொடுங்கள் என்று கேட்கவில்லை. உங்களிடம் சண்டை போடுகிறேன். எனக்கு நீங்க யூ ஜாலி வெல் கிவ் மீ a post and I think I deserve it அப்படின்னுட்டு அவர்கிட்ட சண்டை போட்டிருக்கேன் நான். ஒண்ணு எனக்கு என்னன்னா, நயினார்ஜியா இருக்கட்டும், இப்போ அவரும் ரொம்ப மரியாதை கொடுப்பார். நயினார்ஜியா இருக்கட்டும், இப்போ எனக்கு வந்து என்னுடைய எப்பவுமே நான் வந்து ஒரு கொஞ்சம் ஒதுங்கி தான் கட்சி, டைமும் இல்லை எனக்கு. கட்சியில பதவியின் என்பது முக்கியம் என்பதை நான் பிறகு கற்றுக்கொண்டேன். நான் ரொம்ப லேட்டா தான் அதை ரியலைஸ் பண்ணேன். அதுல சோ அந்த மாதிரி எனக்கு இப்போ கமலாலயம் பக்கம் வேலை இருந்தா தான் போவேன். தம்பி யாரையாவது பார்க்கணும்னா போவேன், இல்ல ராஜான்னு அங்க ஏதோ மீட்டிங் ஊர்ல எனக்கு நான் பார்க்க போவேன். அந்த மாதிரி தான் நான் தினம் அங்க போய் அங்க இது அந்த மாதிரி எல்லாம் நான் இல்லை. எனக்கு வேலையும் என்னோட கவுன்சிலர் வேலையும் எனக்கு கரெக்டா சரியா இருக்கும், அதனாலயே போக மாட்டேன் நான் அதுல. ஆனா என்னால இப்ப நான் டிஎம்கே பிரைஸ் பண்ண கூட காலை தூக்கி அந்த பக்கம் போட்டுடலாமா அப்படின்னுட்டு எல்லாம் கமெண்ட் வந்தது அதுல. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் என்னால இந்த பாரதிய ஜனதா கட்சியில் தான் என் பயணம், வேற எங்கும் நான் போக மாட்டேன். அந்த ஒரு சிறு சந்தேகம் கூட கிடையாது எனக்கு.
பதவி இல்லாமல் இருந்தாலும் அந்த ஆமா, கட்சி- இப்ப இல்லாமே இருந்திருக்கேன். இவ்வளவு வருடம் 93ல அத்வானிஜி மூலமா கட்சியில சேர்ந்துட்டோம். பதவி இல்லாம என்ன ஒரு 2002ல வேணா நீங்க சொன்ன மாதிரி மத்திய சென்னை மகளிர் அணி செயலாளர் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நான் எந்த பதவியிலையுமே இருந்ததில்ல. வேணும்னா எனக்கு தெரிஞ்ச அந்த தலைவர்களிடம் போய் எனக்கு பதவி கொடுங்கள் என்று கேட்டிருக்கலாம். கண்டிப்பா. நான் அந்த மாதிரி கேட்கிற டைப் கிடையாது. நான் எங்கேயும் முன்னாடி போய் போட்டோ எடுத்துக்கிறது அதெல்லாமே ஆக்சுவலி இங்கதான் எனக்கு அண்ணாமலைஜி நான் எப்பவுமே முன்னாடி வரமாட்டேன். ஆனா அவர் தலைவரா இருக்குச்சு இது தெரிஞ்சுக்கிட்டு அவர் கூப்பிடுவார், உமாக்கா வாங்க வாங்க முன்னாடி அப்படின்னுட்டு அவர் தலைவர். நான் எப்பவுமே பின்னாடி இருப்பேன். போட்டோக்கு வந்து அந்த முண்டி அடிச்சுக்கிட்டு இருக்கிறது, அந்த போட்டோ எடுத்து இது பண்ண அந்த மாதிரி எல்லாம் நான் இருந்ததே கிடையாது. இனிமேலும் அப்படி இருக்க மாட்டேன். நான் இனிமே என்னை மாத்திக்கிறது கஷ்டம். கண்டிப்பா கண்டிப்பா. ஐ எம் கம்ஃபர்டபுள் வேர் ஐ ஆம் நான் இதுல. அண்ட் ஐ நோ எனக்கு தெரிந்த அந்த முன்னணி தலைவர்கள் எல்லாருக்கும் என்னை பத்தி தெரியும். என்னை பத்தி ஏன்னா நான் விண்ணப்பம் போடும்போது கூட பொன்னார் அவர்கள் தான் எனக்கு இன்டர்வியூ. நான் கவுன்சிலருக்கு அவர் சொல்லச்ச இன்னொரு தலைவரிடம் உமா வந்து பழைய ஆளு, நல்லா வேலை செய்வாங்க, களப்பணிலாம் உமா அது ரொம்ப நல்லா இருக்கும், வெரி சின்சியர் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் இவங்க அப்படின்னுட்டு இந்த மாதிரி ஒரு பாராட்டு பொன்னாரிடம் இருந்து இல்ல கணேசன்ஜியும் அதை சொல்வார். நான் அவரை பார்க்க போனப்போ அவர் தான் முதல்ல தலைவராக இருந்தார். என் பேரை பொடிச்ச அவரு மாநில தலைவர், என்னுடைய மாவட்ட தலைவர் டால்ஃபின், ராஜா அண்ணா, இவங்க எல்லாரும் என்னுடைய மண்டல் தலைவர் 2 பேர், அவங்க எல்லாருமே யுனானிமஸா என் பேரை சொன்னாங்கன்றது தான் எனக்கு வந்து அது அந்த அங்கீகாரம் எனக்கு ரொம்ப பெருமை. எனக்கு அதுல இளைய கணேசன்ஜி அதே மாதிரி அவர் இறப்பதற்கு கொஞ்ச நாள் முன்னாடி என்னுடைய பிறந்த நாள் அவர் ஊரிலிருந்து வந்திருக்கிறார்னுட்டு வாழ்த்து பெறணும்னு போனேன். அப்போ அவர் என்கிட்ட சொன்னது, உமா உன்னை நான் வந்து மாநில தலைவராக இருக்குச்சுதாம்மா ரெக்கமெண்ட் பண்ண உன்னை கவுன்சிலருக்கு, நீ தானே எல்லாருமே யுனானிமஸா நீ தான் பெஸ்ட்டுன்னு, எங்களுடைய ரெக்கமெண்டேஷனுக்கு நீ வர்த்து, எங்க பேரெல்லாம் காப்பாத்திட்டமா, எங்களுக்கெல்லாம் உன்னை ரெக்கமெண்ட் பண்ணதுல ரொம்ப பெருமைம்மா, நல்லா வேலை செய்யற அப்படின்னாரு. இந்த மாதிரி இது வந்து இட் வில் கீப் மீ கோயிங். இதுதான். அடுத்து எனக்கு அத்வானிஜியை இப்போ ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ரொம்ப ஆசை. அவரை பார்த்துருக்குறேன் நான் வந்து. டு டெல் யூ ஃப்ராங்க்லி, நரேந்திர மோடிஜி வந்து சீஃப் மினிஸ்டரா இருக்கச்சு அவரை போய் தனிப்பட்ட முறையில் சென்று பார்த்தேன். ஒரு 1 hour அவரோட ஒரு போட்டோ கூட நான் எடுத்துக்கல அவரோட. அந்த 1 hour நான் இருந்தப்போ பேசிட்டு இருந்தப்போ இப்ப அது தோண மாட்டேங்குது அப்படின்னுட்டு. அதனால எனக்கு இப்ப அத்வானிஜியை பார்த்திருக்கிறேன், அவரோட சுஷ்மாஜி, அவங்க எல்லாருமே இந்த முறை இதற்காகவே அத்வானிஜியோட ஆசீர்வாதம் எனக்கு ரொம்ப முக்கியம் ஜெயிச்சதுக்குன்றதுக்காக அவரை ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி அப்பாயின்மெண்ட் வாங்கி அவரை போய் பார்த்து, அது எனக்கு வந்து ஒரு பெரிய ஜென்ம சாபல்யம்னு வாங்க இல்லையா, அது அதை போட்டோ எடுத்துக்கிட்டேன் இந்த வாட்டி. எனக்கு போட்டோ வேணும் அத்வானிஜியோட. முன்னாடி நான் செய்த தவற்றை செய்ய விரும்பவில்லை. எனக்கு இது ஷோக்காக இல்லைன்னாலும் என்னோட சாட்டிஸ்பாக்சனுக்கு இது ரொம்ப ரொம்ப தேவை அப்படின்னுட்டு. இப்போ அதே மாதிரி அண்ணாமலைஜி அவர்கள் இருக்கும் பொழுது எனக்கு மோடிஜி அவர்களை திரும்ப இங்க பார்ப்பதற்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தார். அமித்ஷாவை பார்க்கறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தார். அந்த போட்டோவெல்லாம் வச்சிருக்கேன். அவரோட ஆபீஸ்ல இருந்தே கரெக்டா எனக்கு வந்துடும் அந்த போட்டோவும். கண்டிப்பா. ஸோ தட் வே நான் வந்து கட்சியில பதவியில இல்லைன்னாலும் ஐ ஹேட் அ ரிவார்டிங் ஜேர்னி இன் பாரதிய ஜனதா பார்ட்டி. அண்ட் இவ்வளவு இப்பேற்பட்ட நான் சொன்ன அந்த தலைவர்களோடு ஒரு இன்டராக்ஷன், ஒரு இது, அதெல்லாம் எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக, எனக்கு கடவுள் கிடைத்த ஒரு இது. இப்போ மீதி தலைவர்கள்லாம் கூப்பிட்டா கூட ஒரு ராஜாண்ணா இஸ் ஆஸ் குட் அஸ் மை பிரதர். இளைய கணேசன் நான் அண்ணாந்து பார்த்து, சிபிஆர்ஜி, ராஜாண்ணா, அவன் பொன்னார்ஜி, இவங்க கிட்டலாம் ஒரு இது இருக்கும், ஐ கேன் டாக் வித் இதுன்னு. பட் எல்ஜி கிட்ட கொஞ்சம் ஒரு மரியாதை எல்ஜி கிட்ட. அதே மாதிரி எனக்கு வந்து இப்போ அவங்கெல்லாம் பிகாஸ் தே நோ மீன்றதே எனக்கு ஒரு கண்டிப்பா அச்சீவ்மெண்ட். அதே மாதிரி அண்ணாமலைஜி எங்க இருந்தாலும் உமாக்கா அப்படின்னு கூப்பிடுறது என்னோட இயர்ஸ்ல ரிங் ஆகும். அதே மாதிரி இப்ப நயினார்ஜியும்
நயனார்ஜி நிறைய செல்லமா இது பண்ணுவார். வரமாட்டேங்கிறியம்மா, அவரும் போட்டோக்கு நான் வரமாட்டேன்னுட்டு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் போனேன்னா நயனார்ஜி கைய பிடிச்சு கூப்பிடுவார், வா முன்னாடி, பின்னாடி போறீங்க அப்படின்னுட்டு கூப்பிடுவார். அதுல சோ என்னோட நேச்சர் தெரிஞ்சுக்கிட்டு அந்த தலைவர்கள் அதற்கான மரியாதை, அப்ரிசியேஷன், இதெல்லாம் ஒரு கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் தான் எனக்கு.